இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மோர் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மோர் எப்படி செய்கிறது அப்படின்னா, போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம். இந்த பால் ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, அப்புறம் ரெண்டாவது அந்த வெண்ணெயை நல்லா தண்ணி ஊற்றி இப்படி கழுவி அந்த வெண்ணெயிலேருந்து எப்படி மோரை பிரித்து எடுத்து அந்த மோரை பிரித்த மோரை வேஸ்ட்டு பண்ணாமல் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மோர் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி மோர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மோரில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு துளி இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு இப்படி ஒன்று ரெண்டாக தட்டினா போதும். ஒன்று ரெண்டாக தட்டி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஒருத்தர் ரொம்ப தட்டினா பிடிக்காது, அவங்களுக்கு மிக்சியில் கூட அரைச்சி நைஸாக அரைச்சி வடிகட்டி கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு நீர் மோர்னால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இதுக்கு கொஞ்சோண்டு இப்போ பெருங்காயம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இதில் இப்போ நம்ம பெருங்காயம், சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துறதுனால மோர் குடிக்கிறதுக்கே நல்லா வாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அது மோர் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்து ஊற வச்சு இப்படி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு 5 ஸ்பூன் பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சீரகம் அப்படி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஊற வச்ச அந்த பருப்புகளை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட இந்த பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் அதையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது மோர் குழம்புக்கு மோர் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது பாத்திரம் சூடாகவும் அந்த மோர் அதில் ஊற்றிடுங்க. எல்லாருமே மோர் குழம்புக்கு முதல்ல தான் தாளித்து தான் அதுக்கப்புறம் ஊற்றுவாங்க. நாங்கள் கடைசியில் தான் தாளிப்போம். கடைசியில் தாளித்தா தான் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மோர் குழம்புக்கு அதை ஊற்றிட்டு இதில் இந்த பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா இப்போ நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் அப்படி ஊற்றிடுவோம். இது இந்த பருப்பு இதெல்லாம் போட்டுக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு குழம்பு கெட்டியாயிரும். அந்த மிக்ஸி ஜாரையும் தண்ணியையும் நல்லா கழுவி அந்த மிக்ஸி ஜார் தண்ணியுமே இதில் ஊற்றிடுவோம். இப்போ ஏன்னா அதுக்கு குழம்புக்கு தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கொதித்து வரையில நல்லா கெட்டியாயிரும். அந்த கழுவுன தண்ணியும் அப்படி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு துளி மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அது இப்படி தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே கெட்டியாச்சுன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். இப்போ இது கொதிக்கட்டும். இதுக்கு நான் பெரிய பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். இது இப்போ இந்த மோர் குழம்போட சேர்த்தோம்னா வேகாது, ஏன்னா அது பருப்புலாம் போட்டுனால சீக்கிரம் கெட்டியாயிரும். அதனால் நான் அந்த பூசணிக்காய் என்ன பண்ணியிருக்கேன், தனியாக ஒரு பாத்திரத்தில் லேசாக தண்ணி மட்டும் தெளித்து அதோட ஒரு துளி உப்பு மட்டும் சேர்த்து இப்போ நல்லா அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கெட்டி ஆகிக்கிட்டு இருக்கு. அது சீக்கிரம் பருப்புலாம் போனாலும் சீக்கிரம் கெட்டியாயிரும் உங்களுக்கு. இப்போ இந்த வேக வச்சதும் இந்த பூசணிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வெந்திருக்கு. இந்த வெந்ததோட அந்த தண்ணியோடையும் கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியும் சேர்த்தே இப்போ இந்த குழம்புல சேர்த்துருங்க. இப்போ குழம்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்க விடுங்க. அந்த உரப்பு, காரம் எல்லாம் அந்த இதில் உப்பு எல்லாம் அந்த காயில் பிடிக்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்து எல்லாம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் 5 நிமிஷம் எல்லாமே கொதித்து நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா கெட்டியாகிருக்கு.
இது அப்படி கெட்டியாகவும் இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுருங்க. இது வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயவும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படி அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்தினதுக்கப்புறம் அந்த வரமிளகாயும் அந்த கருவேப்பிலையும் அதில் போட்டுருவோம். இது மோர் குழம்புக்கு உங்களுக்கு ருசியை தர்றதே இந்த பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதில் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே அந்த மோர் குழம்புல ஊற்றி விட்டுருவோம். இப்படி ஊற்றுறதுனால என்ன ஆகுது தெரியுமா, அந்த பெருங்காயத்தூள் இப்போ குழம்ப திறக்கையிலேயே இந்த கடைசியில் தாளித்ததுனால அந்த பெருங்காயத்தூள் வாசத்துக்கும் அந்த கடலை பருப்பு வாசத்துக்கும் வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு வாடையே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.